நமக்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகவில்லையேங்கிற கவலை பல சிம்மராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சிருச்சு. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு, நம்ம இப்பதான் செட்டில் ஆகிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது, நம்ம ஜாப்ல எகைன் ஒரு ப்ராப்ளம் வருது. எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க, ஜாப்பை விட்டு போங்கிறாங்க, மறைமுகமா ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அஷ்டமத்துல சனி இருக்கும்போது என்ன விஷயம்னா, 7க்குரிய சனி 8ல் இருக்கிறார். நம்ம நம்பி நாம் யாரை நம்புறோமோ அவங்க நம்மளை முதுகலை குத்துவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டம் உண்டு. சிம்மராசி என்பர்களே, இப்போ உங்களுக்கு இந்த 2025 மற்ற ராசிக்காரங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நல்லா கல்யாணம் ஆயிருச்சு, செட்டில் ஆயிட்டாங்க. நமக்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகவில்லையேங்கிற கவலை பல சிம்மராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆல்ரெடி இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னால ஒரு ஜாப்ல ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு, நம்ம இப்பதான் செட்டில் ஆகிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஜாப்ல எகைன் ஒரு ப்ராப்ளம் வருது. எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க, ஜாப்பை விட்டு போங்கிறாங்க, மறைமுகமா ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்படி ஜாப் ரீதியான ப்ராப்ளம் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சம்பளமே சரியா வரமாட்டேங்குது சிம்மராசிக்காரங்களுக்கு. இந்த மாசம் கொடுக்குறேன், அடுத்த மாசம் கொடுக்குறேன், தள்ளி போடக்கூடிய அமைப்பு தான் இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நடைமுறையில் இருக்கும். காரணம் அஷ்டமத்து சனி இருக்கிறது தான் ஒரு காரணம். இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சனி நிவர்த்தி பெறுகிறார். அது ஒரு நல்ல விஷயம். 6க்குடைய சனி 8ஆம் இடத்துல இருந்தா ரொம்ப நல்லதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அது ஒரு ராஜ யோகமா தான் நம்ம எடுத்துக்கிடணும். 6க்குடைய கிரகம் அப்படி போய் விபரீத ராஜயோகம் கூட சொல்லல. அது ராஜயோகமாவே நீங்க எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு நல்ல ஜாப் இப்போ கிடைக்கும். இல்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எப்படி நம்ம ஜாப் பண்றது? இதுல எப்படி நம்மளுடைய லீடர்ட்ட நல்ல நேம் வாங்குறது? நம்ம பாஸ்ட்ட எப்படி நல்ல நேம் வாங்குறது? டெக்னிக் புரிஞ்சுக்கிடுவீங்க. நீங்களே ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா, அந்த பிசினஸ ஹவ் டு ப்ரமோட் யுவர் பிசினஸ்ங்கிற ஐடியாஸ் உங்களுக்கு வரும். பல ஃப்ரெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவீங்க, மத்தவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்க. நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இவ்வளவு நாளா நம்ம ஃபாலோ பண்ணாம விட்டுட்டோம். சோசியல் மீடியால இன்னும் நம்மளை முன்னேற்றிக்கிறது எப்படி? நம்மளோட பிசினஸை வெளி உலகத்திற்கு அடையாளப்படுத்துவது எப்படி? இப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்க யோசிப்பீங்க. ராசிக்கு அதிபதியான சூரியன் நீச்ச நிலையில் இருந்துட்டு ஒரு நீச்ச நிலையிலிருந்து விலகிடுறார். 4ஆம் இடத்துல போய் சூரியன் செவ்வாயும் சேர்ந்துருவாங்க. அப்போ அழகான வீடு வாங்கக்கூடிய யோகம். கண்டிப்பா நம்ம ஒரு வீடு வாங்கணும். சொந்த வீடு இல்லாம இருக்கும். ஒரு வீடு வாங்கியே தீரணுங்கிற எண்ணம் இப்ப பலருக்கு வரும். தனி இடம் வாங்கி வீடு கட்டுறது, அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு கட்டுறது, இது அமைப்புகள்லாம் இப்ப இருக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது ரொம்ப அழகு. நம்ம என்ன விதமான ஆடைகள் அணிகிறோமோ ரொம்ப நேர்த்தி இருக்கும். இது நாள் வரைக்கும் நம்முடைய உடைகள்ல நம்ம கவனம் செலுத்தியிருக்க மாட்டோம். இப்ப நம்ம உடைகள்ல ரொம்ப கவனம் செலுத்துவோம். நம்மை அழகுபடுத்திக் கொள்வதில் நம்ம கவனம் செலுத்துவோம். சிம்மராசி அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் ரொம்ப திட்டமிட்டு பல விஷயங்களை செய்வீங்க. எப்படி பிளான் பண்ணா அடுத்த கட்ட வெற்றி நமக்கு வரும் அப்படின்னு பார்ப்பீங்க. அரசு அதிகாரிகளுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடும். அஷ்டமத்துல சனி இருக்கும்போது என்ன விஷயம்னா, 7க்குரிய சனி 8ல் இருக்கிறார். நம்மை நம்பி நாம் யாரை நம்புறோமோ அவங்க நம்மளை முதுகலை குத்துவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டம் உண்டு. அது மறுக்க முடியாது. சிம்மராசிக்காரங்க இப்போ ரொம்ப கவனமா தான் இருந்துக்கணும். ஏன்னா எந்த நேரத்துல வேணா நம்மளுடைய நண்பன் நம்ம முதுகலை குத்துவாங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். எச்சரிக்கையாவே கொண்டு போகணும். மேரிட்டல் லைஃப்ல சனி பகவான் 8ல் இருக்கிறதுனால அப்பப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இடையில ஏற்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கு. இந்த பீரியடில் வீனஸ் உடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. வீனஸ் ஆட்சியா இருக்கு, 3ஆம் இடத்துல இருக்கு. அதுவும் உங்கள் தனஸ்தானாதிபதியோட வீனஸ் சேர்ந்திருக்காரு. அப்ப குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார விஷயங்கள் நிறைவாகுது. சார் பல குடும்பங்கள் இப்ப என்ன ப்ராப்ளம்? எனக்கு பினான்சியலா எனக்கு பெரிய சப்போர்ட் தேவைப்படுது. எனக்கு பெரிய பினான்சியலா வளர்ச்சி இல்லை. அந்த கவலையில் இருக்கீங்க. இப்ப பினான்சியலா நீங்க ரொம்ப நல்ல பொசிஷனுக்கு சிம்மராசிக்காரங்க இருப்பீங்க. 2ஆம் இடத்திற்குரிய புதன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்காரு. மிக முக்கியமான விஷயம் அது. பினான்சியலா ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஜாதகத்துல எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். 2க்குடைய கிரகம் சுக்கிரனோட சேர்ந்துருச்சுன்னா பினான்சியலா நீங்க உயர்ந்தே தீருவீங்க. 11க்குரிய கிரகம் சுக்கிரனோட சேர்ந்தாலும் அப்படிதான். வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். அந்த திசையுடைய காலகட்டங்கள்ல அதனுடைய புத்தி அந்தர காலகட்டங்கள் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அப்படித்தான் உங்களுக்கு இப்போ பெரிய வளர்ச்சி வரும். பினான்சியலா நல்லா இருப்பீங்க. பிசினஸ் நீங்க கம்யூனிகேட் பண்ற விதம், பிசினஸ் சம்பந்தமான உங்களுடைய டிராவல்ஸ், உங்களுடைய பயணங்கள் எல்லாம் வெற்றிகரமா அமையும்.
பிள்ளைகளுக்கு வந்து இப்போ இடமாற்றம் இருக்கலாம், வேலை மாற்றம் இருக்கலாம் உங்க பிள்ளைகளுக்கு. அதுவும் 5ஆம் வீட்டின் அதிபதி 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் குரு பகவான். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்த போறீங்க. நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படும். ரொம்ப நல்ல காலகட்டம் இதுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்ம ராசிக்காரங்க அஷ்டமத்து சனி இருக்கிறது மட்டும்தான் ஒரு தடையா நீங்க இந்த காலகட்டத்துல நான் பார்க்கிறேன். அப்ப உங்களுக்கு நல்ல வெற்றிகள் வேணும். ரொம்ப நல்லா இருக்கணும் லைஃப்ல. நாங்க யார கும்பிட்டா ரொம்ப நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னா, திருவண்ணாமலை செல்லணும். அண்ணாமலையாரையும், உண்ணாமலை அம்மனையும் வழிபடணும். அது ரொம்ப முக்கியம் இப்போ. திருவண்ணாமலை தீபம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி திருவண்ணாமலை தீபம். அந்த தீப விஷயத்தில் நீங்களும் கலந்துக்கிடுங்க. திருவண்ணாமலை தீபத்தை கண்களால் தரிசனம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில ஒளி விளங்கும். ரொம்ப அற்புதமான நேரம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு நடந்துட்டு இருக்கு. 2026 ஆரம்பிக்க போறது. அப்போ 2025 உடைய நிறைவு மாதங்கள் எப்படி இருக்க போகுது? 2025ல நம்ம ராசிக்கு நம்ம நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுல சந்தேகம் இல்லை. நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள், நிறைய சோதனைகள் மீண்டு வந்திருக்கோம். வராம இருக்கும் இன்னும். அப்ப 2026 நல்லா அமைஞ்சா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். திடீர்னு 2026ல மாற்றம் வந்துருமா அப்படின்னா, 2025ஆம் ஆண்டுடைய இறுதி மாதங்கள்ல இறுதி நேரத்துல நமக்கு எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமையும்? ஒரு 2026ல நம்ம வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகணும்னா, அதுக்கு முன்னால தேவையான விஷயங்கள் என்ன? என்ன நம்ம பண்ணணும் நம்ம ராசிக்கு? நம்ம நிலைமை இப்ப எப்படி இருக்கு? நம்ம என்ன பண்ணினா நல்லா முன்னேற முடியும்? அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நம்முடைய இந்த நிகழ்ச்சியில. இதுக்கு முக்கியமா நம்ம பார்த்துக்க வேண்டியது கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா சொல்ல வேண்டியது குரு வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். குரு பகவான் கடகத்துல உட்கார்ந்திருக்காரு. எப்பெல்லாம் உலகத்துல வந்து இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி கடகத்தை நோக்கி அமைகிறதோ அப்ப தங்கத்தின் விலை அதிகரிக்கும். மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். தங்கத்தின் விலை அதிகரிக்கும். அப்ப நிறைய நம்ம வந்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் தங்கத்தின் விலையில ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ரொம்ப குறையும், கூடும், மாறி மாறி இருக்கும். பெரும்பாலான நேரங்கள் தங்கத்தின் விலை வந்து நீங்க வந்து வாங்கணுங்கிற ஆசையை தூண்டும். ஏன்னா ரேட் குறையுது இந்த காலகட்டத்துல. 2026ல திருப்பி ரேட் ஏறும். அப்ப நம்ம என்ன பிளான் பண்ணிக்கலாம்? தங்கம் வாங்கி வைப்பது இந்த 2 மாதங்கள்ல நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இயற்கை சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதமும் நல்ல மழை இருக்கும். டிசம்பர் மாதமும் கடுமையான மழை, இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். இதுதான் முக்கியமா பார்க்கணும். இப்போ இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம்? நிறைய வந்து இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸு, இயற்கை சீற்றங்களை பத்தி பேசியிருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் எல்லாம் ஏர் இந்தியா விமான விபத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ பொதுமக்களுக்கு கொஞ்சம் அதுல உள்ள பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். நவம்பர்ல சில நாள் மழை இருக்கு, டிசம்பர்ல கடும் மழை இருக்கு, சென்னை நகருக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறதுதான் உண்மை. இப்படி இருக்க போகுது ஒரு புறம். இன்னொரு பக்கம் நம்முடைய அரசியல் விஷயங்கள் எப்படி இருக்க போகிறது? நாட்டுடைய சூழ்நிலை எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, நீங்க வந்து நம்முடைய அரசியலில் பெரும் திருப்பு முனைகளை சந்திக்க போகிறீர்கள். டிசம்பர், ஜனவரி மாதங்கள்ல அரசியல்ல கூட்டணியில கடும் மாற்றங்கள் ஏற்பட போகுது. நீங்க நம்ப முடியாது. நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்படும். அதாவது ஒரு நடிகர் ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் கட்சி துவங்க போகிறார். ஏற்கனவே ஒரு நடிகர் இருக்கார் அரசியல் கட்சியில. நான் அதை சொல்லல. இன்னொரு நடிகர் அரசியல் கட்சி துவங்க போகிறார். அதே மாதிரி எந்த நம்ம கூட்டணியின் எதை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதுல பிரிவு வரப்போகுது. ஒரு கட்சி கூட 2ஆக உடையலாம். ஒரு கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் விலகி இன்னொரு கூட்டணியை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் நீங்க பார்க்க போறீங்க. கூட்டணிகள் இப்ப எப்படி இருக்கோ இதிலிருந்து சில மாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்துல பார்க்க போறீங்க. இது வந்து இந்த 2025 உடைய எண்ட்ல இப்படி நடக்குது. 2026 உடைய பிகினிங்க்கு ஆரம்ப காலகட்டத்திற்கு இது ஒரு முன்னோட்டமாக அமையும். அப்போ அரசியல் வானிலை பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க போகுது. அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்துல இந்தியாவில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சுக்கிர பகவானுடைய அமைப்பை பார்க்கிற போது
பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாதங்கள் இந்த 2 மாதங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். பெண்கள் தங்களுக்காக குரல் கொடுப்பார்கள். பெண் அமைப்புகள் குரல் கொடுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உண்டு. ஸோ நெறைய விஷயம் நம்ம ராசிக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம தனித்தனியாவே எடுத்து பார்க்க போறோம். இந்த இறுதி மாதங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம ராசிக்கு நமக்கு என்ன பலன் நடக்கும்? இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள். நம்ம ராசிக்கு உள்ள கோச்சார பலன்களை பார்த்துக்கிட்டு, அப்படியே நம்முடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசாபுத்தி, அந்தரம், சூட்சுமம் 2யும் இணைச்சு பார்க்கும்போது, நம்முடைய முழுமையான பலன்கள் நமக்கு தெரியும். சனி பகவான் வக்கரமா இருந்து வக்கர நிவர்த்தி பெறுகிறார். நெறைய பேருக்கு வேலையில இருந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சால்வ் ஆகவும் போகுது. அதையும் நம்ம பார்க்க போறோம்.